ஆடி அமாவாசை. ஆடி மாதம் ஆன்மீக மாதம். காரணம், இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்வார். கடகம் என்பது சந்திரனுக்குரியது. சூரியனும் சந்திரனும் கூடியிருந்தால் அது அமாவாசை. சந்திரனுக்குரிய வீட்டில் சூரியன் மாதம் முழுவதும் இருப்பதால் இந்த மாதமே புனிதமான மாதமாக கணிக்கப்படுகிறது. அதனால்தான் இந்த மாதத்தில் வரும் அமாவாசையும் உயர்ந்ததாக போற்றப்படுகின்றது. அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாளாக சாஸ்திரம் கூறுகின்றது. ஆண்டின் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை வந்தாலும் தை, புரட்டாசி, ஆடி ஆகிய மாதங்களின் அமாவாசைக்கு தனி சிறப்புண்டு. எல்லா அமாவாசைக்கும் விரதமிருந்து வழிபட முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசைகளுக்கு விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலே மொத்த பலனும் கிடைக்குமாம். அதிலும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையே மிக சிறப்பான கருதப்படுகின்றது. ஆடி அமாவாசை என்பது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ருதோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிகச் சிறந்த நாளாகும். ஆடி அமாவாசை அன்று வழிபட்டால் திருமணம், குழந்தை பேறு போன்ற நம்முடைய வீட்டில் தாமதப்படும் சுப காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் என்பதும், முன்னோர்களின் ஆசி பூரணமாக கிடைக்கும் என்பதும் ஐதீகம். இயற்கையின் விதிப்படி தை முதல் ஆனி மாதம் வரை வடதிசை நோக்கி கதிர்வீசும் சூரியன் தென் திசை மீது தன் பார்வையை திருப்பும் காலத்தின் ஆரம்பமே ஆடி. மேலும் தட்சிணாயனம் தொடங்கும் ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படுமாம். எனவே வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், மாந்திரீகம் ஆகியவற்றிற்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுகின்றது. ஆடி அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம், திதி ஆகியவை நமக்கு முந்தைய 41 தலைமுறையினரை சென்றடையும் என்பதும் ஐதீகம். இந்த நன்னாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும், நமக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கவும் வழிவகுக்கும்.